English Unit 5 and Unit 6 most important and expected 2 marks. இன்னைக்கு நம்மளுடைய சேனல் GR சக்ஸஸ் டீஸில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 5 டெக் ப்ளூமர்ஸ் அண்ட் யூனிட் 6 இந்த லாஸ்ட் லெசனோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 2 மார்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 மார்க் கொஸ்டின் வித் ஆன்சரோட பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம். ஸோ 2 மார்க் வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு செக் இருக்குது. ஏன்னா பப்ளிக்லேயே 2 மார்க் கொடுத்து 2 மார்க்ஸ் எழுதணும். ஸோ அதனால் 2 மார்க் கொஸ்டின் ஒவ்வொரு நம்ம ஓவராலாக இந்த பர்டிகுலர் வீடியோ 2 லெசன்லையும் 11 2 மார்க்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 2 மார்க் மட்டுமாவது படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். 2 மார்க் கொஸ்டின் பப்ளிக்கில் பர்டிகுலர் கொஸ்டின் நம்பர் 15லேருந்து 18 வரைக்கும் வரக்கூடியது தான். ஸோ நீங்கள் இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்களா கூட நீங்கள் ஆன்சர் எந்த கைட்னாலும் படிச்சுக்கலாம். ஏன்னா கான்செப்ட் தான் முக்கியம், நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம். ஸோ வாங்க இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 5 தட் மீன்ஸ் ப்ரோஸ் 5 and 6 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் தான். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து டெக் ப்ளூமர்ஸோட வந்து பார்த்தா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் பார்க்க போகிறோம். இந்த 2 மார்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிடிஐ கொஸ்டினும் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக்கில் கேட்ட கொஸ்டினாக தான் ஃபஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் கிம்? Kim is the assistive technology at Alisa School. கிம்ன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு லேடி. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கிறாங்கன்னா அசிஸ்டிவ் டெக்னாலஜி தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆலிசா ஸ்கூலில் இருக்கிறவங்க தான் வந்து கிம். ஸோ இது மட்டும் எழுதினா போதும். நெக்ஸ்ட் ஹவு டஸ் கிம் ஹெல்ப் ஆலிசா? ஆலிசாவுக்கு வந்து கிம் எப்படி ஹெல்ப் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பை இன்ட்ரடியூசிங் டிராகன் டிக்டேட் சாஃப்ட்வேர். டிராகன் டிக்டேட் சாஃப்ட்வேரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும் அவங்க தான். இந்த சாஃப்ட்வேரோட யூஸ் என்னன்னு தெரியும் நமக்கு. இட் ஹெல்ப்ஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் அவர் ஸ்பீச் இன்டு வேர்ட்ஸ். ஏன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆலிசா வந்து பார்த்தீங்கன்னா செரிப்ரல் பால்சி இருக்குது. ஸோ அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ண. ஸோ அதனால் என்ன பண்ணால் ஸ்பீச் வந்து வேர்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் தான் டிராகன் டிக்டேட் சாஃப்ட்வேர். ஸோ அந்த சாஃப்ட்வேர் இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க தான் கிம் வந்து ஆலிசாவுக்கு. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் த இன்டர்நெட் டு த காமன் மேன்? இது நம்ம ஓனாக கூட எழுதலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸு கீ பாயிண்ட்ஸ் வச்சுங்க. டு ஆக்சஸ் டு ஆல் சார்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், எந்த இன்ஃபர்மேஷன் நம்ம எடுக்கணும்னாலும் நெட்லேருந்து ஈஸியாக நம்ம வந்து கேதர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது டு கம்யூனிகேட் ஃபேஸ் டு ஃபேஸ் வித் திஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதான் அது மட்டும் இல்லாத ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம கம்யூனிகேட். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேட் பண்ணுறோம். ஒன் கேன் சென்ட் மணி டு ஃபாரின் கண்ட்ரி, எங்கே இருக்குது இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தா மணி சென்ட் பண்ணிக்கலாம். டு ரிசர்வ் டிக்கெட் ஃபார் தேர் ஜேர்னி. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் டிக்கெட், ட்ரெயின் டிக்கெட், ஃப்ளைட் டிக்கெட் எல்லாமே நம்ம இது பண்ணிக்கலாம். டு பே பில்ஸ், அது தட் மீன்ஸ் வந்து நம்மளோட எலக்ட்ரிசிட்டி பில்லு, வேறு எந்த பில்னாலும் நம்ம வந்து வேணால் டு அப்ளை காம்படிட்டிவ் எக்ஸாம். அண்ட் ஸோ அதான் அப்ளை நம்ம ஒரு எக்ஸாம் தான் டிஎன்பிசி டெட் எக்ஸாமு, யூபிஎஸ்சி எக்ஸாம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் எந்த எக்ஸாம் அப்ளை பண்ணாலும் நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இது தேர்ட் 2 மார்க். நெக்ஸ்ட் ஹவு மெனி பீப்புள் இன் இந்தியா சஃபர் வித் டிசபிலிட்டி? தட் மீன்ஸ் இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அக்கார்டிங் டு த 2011 சென்சஸ் 2.21% ஆஃப் இந்தியாஸ் பாப்புலேஷன் ஆர் டிசபிள். ஸோ 2011 சென்சஸ் படி பார்த்தீங்கன்னா 2.21% வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிளாக இருக்கான்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணாங்க. இது ஃபோர்த்து கொஸ்டின். ஃபிஃப்த் ஒன்று பாருங்கள், வாட் டிவைஸ் ஹெல்ப் டேவிட் டு மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர்? எந்த டிவைஸ் யூஸ் பண்ணால்? bespoke switch ஆர் bespoke switch சிஸ்டம் எக்கோ 2 வித் எக்கோ பாயிண்ட். ஸோ இந்த சுவிட்சை யூஸ் பண்ணி தான் ஒன் பிளேஸ் இன்னொரு பிளேஸ் வந்து பார்த்து மூவ் பண்ணார். இட் ஹெல்ப்ஸ் டேவிட் டு மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஸோ ரொம்ப சிம்பிளானதாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் வேறு மாதிரி ஆன்சர் நீங்கள் கிரியேட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸை மார்க் பண்ணிக்கங்க. ஓவராலாக இந்த கட்டில் 5 2 மார்க்ஸ் பார்த்துருக்கோம். இந்த 5 2 மார்க்கு பிடிஏலும் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக்கில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாருங்கள் இந்த பார்ட்டில் பார்த்து இந்த 5 2 மார்க் ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின், ஹூ இஸ் கிம்? கிம் இஸ் த அசிஸ்டிவ் டெக்னாலஜி அட் ஆலிசா ஸ்கூல். நெக்ஸ்ட் 2 மார்க் தான், ஹவு டஸ் கிம் help Alisa by introducing dragon dictate software? It helps to transfer her speech into words. Third 2 mark, what are the benefits of the internet to the common man? To access all sort of information, to communicate face to face with his friends. One can send money to foreign country, to reserve ticket for their journey, to pay bills, to apply competitive exam and so. Next fourth question, how many people in India suffer with the disabilities? According to the 2011 census 2.21% of India's population are disabled. Fifth question, what device helped David to move from one place to another? A bespoke switch with system echo 2 with echo point. It helps David to move from one place to another. Next category remaining 2 mark பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இந்த வீடியோ 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 5 ப்ரோஸ் 5 and 5 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க். இப்போ நம்ம 5th யூனிட் 2 மார்க் பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் 6th 2 மார்க் பாருங்கள், விச் டிவைஸ் ஆர் கண்ட்ரோலிங் யூஸிங் ஆக்டிவ் கண்ட்ரோலர்? தட் மீன்ஸ் வந்து எந்த டிவைஸ் யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏசிடிஏவி பார்த்தீங்கன்னா ஏசிடிவி கண்ட்ரோல்னா டேவிட் கண்ட்ரோல்ஸ் டெலிவிஷன்
டெலிவிஷனை கண்ட்ரோல் பண்ண ப்ளூ ரேஸு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மியூசிக் பிளேயர்ஸ் ஆர் கண்ட்ரோல் யூஸிங் அண்ட் ஏசிடிஐ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாரு டேவிட். நெக்ஸ்ட் 7th 2 மார்க் விச் சாஃப்ட்வேர் எல்ஸ் அலிசா ஓவர் கம் அண்ட் டிஃபிகல்ட்டி இன் டைப்பிங். நமக்கு இது ட்ராகன் டிக்டேட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் அவங்களோட டிஃபிகல்ட்டி வந்து ஓவர் கம் பண்ணி வந்தாங்க. இட் இஸ் அன் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. இது ஒரு வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்த ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லை டைப் வேர்ட்ஸ் ஆன் அலிசா ஸ்க்ரீன் வென் ஷி ஸ்பீக். தட் மீன்ஸ் அவங்க டைப் பண்ண முடியாது, அதனால் அந்த அவங்க பேச அது ஃபுல்லாக ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆகும். 8th பாருங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் நேம் ஏ ஃபியூ இந்தியன் இன்னோவேஷன் விச் ஆர் ஹெல்ப்ஃபுல் டு த டிசேபிள் அண்ட் மேக் தயர் டே டு டே லைஃப் ஈஸியர். ஸோ லீச்சல் ஷூ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பார்த்தீங்கன்னா லீச்சல் ஷூ வந்து பார்த்தா கண்டுபிடிச்சாங்க. அது வந்து நேவிகேட் ஸ்ட்ரீட்காக. ப்ளீ வாட்சஸும் கண்டுபிடிச்சாங்க, சவுண்ட் வேவ்ஸ் இன்ட்டு வைப்ரேஷன். அதுக்கான ஐஜிஎஸ்டி இது ஜஸ்டர் இன்ட்டு ஸ்பீக். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்துல் கலாம் கண்டுபிடிச்ச வந்து பார்த்திங்கன்னா செயற்கைக்காலில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்லி எபிளாக இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கான கண்டுபிடிச்சா, ஸோ அதுவும் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது 8th 2 மார்க். நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் பாருங்கள். விச் இன்ஸ்ட்ருமெண்ட் டஸ் டேவிட் கண்ட்ரோல் வித் இஸ் ஐ மூமெண்ட். எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி அவரோட ஐ மூமெண்ட் வச்சு கண்ட்ரோல் பண்ணி லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அலிசா யூஸ் பண்ணது ட்ராகன் டிக்டேட் சாஃப்ட்வேர். ஆனால் இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேவிட் யூஸ் பண்ணது லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ். இட் யூசஸ் இஸ் ஃபார் இஸ் வெர்பல் கம்யூனிகேஷனை யூஸ் பண்ணார். கண்ட்ரோல் வித் இஸ் ஐ மூமெண்ட். இந்த டிவைஸ் லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ் யூஸ் பண்ணி தான் கண்ட்ரோல் பண்ணார். ஸோ ஓவராலாக இந்த கேட்டில் 4 2 மார்க் பண்ண இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் மார்க் பண்ணி ஃபஸ்ட் கொஸ்டின் 6th ஒன்று பாருங்கள். விச் டிவைஸ் ஆர் கண்ட்ரோல் யூஸிங் ஏசிடிஐ கண்ட்ரோலர். அதே மாதிரி விச் சாஃப்ட்வேர் ஹெல்ப்ஸ் அலிசா ஓவர் கம் டிஃபிகல்ட்டின்னு சொல்லும்போது அந்த ட்ராகன் டிக்டேட் சாஃப்ட்வேர் கண்டிப்பாக இது ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி. வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூ இந்தியன் இன்வென்ஷன்ஸ் லீச்சல் ஷூ, ப்ளீ வாட்சஸ், ஐஜிஎஸ்டி, ஸோ இதெல்லாம் மென்ஷன் பண்ணி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் இன்ஸ்ட்ருமெண்ட் டஸ் டேவிட் கண்ட்ரோல் வித் இஸ் ஐ மூமெண்ட் லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ். இந்த டிவைஸ் யூஸ் பண்ணி தான் ஒரு வெர்பல் கம்யூனிகேஷனுக்காக பயன்படுது. ஸோ ஓவரால் இந்த கேட்டில் 4 2 மார்க் பார்த்துருக்கோம். வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்கலாம். இந்த வீடியோ ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 5 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேட்டகரியில் நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம் 2 மார்க் கொஸ்டின் சொல்லும் போது நம்ம இந்த 2 மார்க் அது படிச்சுன்னா ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் டெக்னாலஜி. எதிர்காலத்தில் வந்து டெக்னாலஜினா ஆல் த மெஷின்ஸ் வில் பி ஆட்டோமேட்டட். எல்லா மெஷின்ஸுமே ஆட்டோமேட்டடாக இருக்கும். பீப்புள் கேன் கமாண்ட் ஸ்மார்ட் டிவி பை வாய்ஸ் கமாண்ட். அதாவது வாய்ஸ் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்து எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ண வைக்கலாம். ஒரு எக்ஸாம் கூகுளே போகும்போது நம்ம டைப் பண்ண முடியல, ஸ்பீச் கொடுத்து நம்ம வாய்ஸ் ரெக்கார்டில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் 11th கொஸ்டின். டூ யூ திங்க் டெக்னாலஜி ஹேஸ் இம்ப்ரூவ்ட் கம்யூனிகேஷன். எஸ், டெக்னாலஜி ஹஸ் இம்ப்ரூவ் கம்யூனிகேஷன். அதாவது கம்யூனிகேஷனை டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ஒய் இஸ் டெக்னாலஜி இம்பார்ட் அக்கார்டிங் டு டேவிட். இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான. டேவிட்டோட பார்வையில் ஏன் டெக்னாலஜி வந்து ரொம்ப முக்கியமான. டெக்னாலஜி இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இட் எனேபிள்ஸ் ஹிம் டு கம்யூனிகேட். அந்த டெக்னாலஜி இருந்தனால தான் டேவிட்டால் கம்யூனிகேட்டே பண்ண முடியுது. இட் கேன் ஹெல்ப் பீப்புள் லைக் ஹிம் டு மேக் ஃப்ரெண்ட்ஸ், கண்ட்ரோல் த என்விரான்மெண்ட், ஸ்டடி அண்ட் ஃபைண்ட் ஜாப். எல்லாமே பண்ணுச்சு. ஸோ அந்த டெக்னாலஜி இருந்தனால தட் மீன்ஸ் அந்த லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ் ஒன்று இருந்ததுனால தான் அவரால் இவ்வளோ தூரம் ஓவர் கம் பண்ணு. ஸோ ஓவராலாக 2 மார்க்ஸ் கொடுத்துருக்கோம். அட்லீஸ்ட் இந்த 12 நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து யூனிட் 6ஓட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் தான். ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொஸ்டின் கொடுத்தா. வாட் வாஸ் ஃப்ரான்ஸ் சாரி ஃபார். ஏன் இதுக்கு அந்த லிட்டில் ஃப்ரான்ஸ் எதுக்குன்னா அந்த லிட்டில் ஃப்ரான்ஸ் வாஸ் சாரி ஃபார் நாட் லேர்னிங் இஸ் லெசன். அவரோட ஃப்ரெஞ்ச் லெசன் சரியாக லேர்ன் பண்ணிக்கன்றது மனசுக்குள்ள ஒரு வருத்தமாகவே இருந்துச்சு சின்ன பையனுக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். வென் அண்ட் ஹவு டிட் மிஸ்டர் ஆமல் பிட் ஃபேர்வெல் டு கிளாஸ்னா வென் த சர்ச் கிளாக் ஸ்ட்ரக் 12. தட் மீன்ஸ் 12 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சில் அந்த கிளாக் பில் அடித்த உடனே மிஸ்டர் ஆமல் பிட் ஃபேர்வெல் டு த கிளாஸ் he wrote விவாலா ஃப்ரான்ஸ் ஆன் த பிளாக் போர்ட். அதாவது விவாலா ஃப்ரான்ஸ்னால் லாங் லீவ் ஃப்ரான்ஸ்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் he told the student to let them go, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒரு பெரிய ஒரு மன வருத்தத்தோட வெளியிடுவார். ஸோ ஓவராலாக இந்த கேட்டகரியில் 2 மார்க்ஸ் வந்து 5th யூனிட் டெக் ப்ளூமர்ஸ். தட் மீன்ஸ் வாட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் டெக்னாலஜி. டூ யூ திங்க் டெக்னாலஜி ஹஸ் இம்ப்ரூவ்ட் கம்யூனிகேஷன். அதெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஒய் இஸ் டெக்னாலஜி இம்பார்ட்டன்ட் அக்கார்டிங் டு தட். டேவிட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே டெக்னாலஜி ரொம்ப முக்கியமானது சொல்லியிருக்கோம். பல டைம்ஸ் நம்ம டெக்னாலஜின்றது தட் மீன்ஸ் சயின்ஸை வந்து சரியாக பயன்படுத்தணும். அது ஒரு குட் சர்வெண்ட். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சயின்ஸ் இஸ் ஏ குட் சர்வெண்ட் பட் ஏ பேட் மாஸ்டர்னு சொல்லுவோம். தப்பாக பயன்படுத்தினா ஒன்றுமே பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு 6th யூனிட் பண்ணால் யூனிட் 6ஓட த லாஸ்ட் லெசன் 2 மார்க். வாட் வாஸ் ஃப்ரான்ஸ் சாரி ஃபார்னா அந்த ஃப்ரெஞ்சு லெசனை சரியாக லேர்ன் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து எப்போ அவரோட பிட் ஃபேர்வெல் கொடுத்தாரு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஆமல்னா சர்ச்சுக்கு 12 o'clock வந்து பெல் அடிச்சோன்னு அதுக்கப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா விவாலா ஃப்ரான்ஸ்னு போர்டில் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்டை போக சொல்லிட்டு ஒரு வெறுமனோட தான் வருவார். வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்கலாம். நெக்ஸ்ட் கேட்டகரியில் ரிமைனிங் 2 மார்க். 2 மார்க் கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே படிக்காத இருக்குது. அட்லீஸ்ட் இந்த 2 மார்க் படிச்சுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் பாருங்கள். பார்த்தீங்கன்னா 3rd 2 மார்க். ஒய் டிட் மிஸ்டர் ஆமல் பிளேம் ஹிம்செல்ஃப். ஏன் தன்னை தானே அவர் குற்றம் சொல்லிங்கன்னா மிஸ்டர் ஆமல் ஆஸ்க் ஃப்ரான்ஸ் டு வாட்டர் இஸ்
ஃப்ளார்ஸ் அந்த செடிகளுக்கு பார்த்தீங்கன்னா பூச்செடிகளுக்கு தண்ணி சொன்னார் அந்த லிட்டில் ஃப்ரான்ஸை. ஸோ அதுக்கு அவரோட மன வருது. இ கேவ் ஃப்ரான்ஸ் ஹாலிடே வென் யூ வாண்ட் டு கோ ஃபார் ஃபிஷிங் போகிறதும் லீவ் கொடுத்துருக்காரு. லிட்டில் ஃப்ரான்ஸ் குட் நாட் ஸ்டடி ஃப்ரெஞ்ச் ப்ராப்ளம் ரொம்ப முக்கியமாக இதுதான் முக்கியமான காரணம். அந்த ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் வந்து அந்த சின்ன பையன் வந்து கரெக்டாக தெரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தப்பட்டார். நெக்ஸ்ட் 4th கொஸ்டின், வாட் கைண்ட் ஆஃப் நியூஸ் வாஸ் யூஸ்வலி புட் அப் ஆன் த புல்லட்டின் போர்ட். அந்த நோட்டீஸ் போர்டில் என்னென்ன இருந்ததுன்னா ஆல் த பேட் நியூஸ், அதாவது எல்லா பேட் நியூஸ் என்னென்னா த லாஸ்ட் பேட்டில் கடைசியாக முடிஞ்ச அந்த போர், த டிராஃப்ட், த ஆர்டர் ஆஃப் கமாண்டிங் ஆஃபீஸர், தட் மீன்ஸ் அடுத்தது நம்ம என்ன செய்யணும் அது ஃபுல்லாகவே இருந்தது. நெக்ஸ்ட்டு 5th 2 மார்க் பாருங்கள். ஹவு many years at மிஸ்டர் ஆமல் பீன் இந்த வில்லேஜ். ரொம்ப முக்கியமானது. எத்தனை வருஷம் வந்து பார்த்தேன் மிஸ்டர் ஆமலில் 40 years. மிஸ்டர் ஆமல் had been in the village for 40 years. 6th 2 mark. Other than the student who were present in this class. ஸ்டூடெண்ட்டை தவிர வேறு யாரெல்லாம் அந்த கிளாஸில் லாஸ்ட் லெசனில் கடைசியாக ஒரு மிஸ்டர் ஆமல் கிளாஸ் எடுத்தாங்க அப்படின்னா யாரும் அந்த வில்லேஜ் பீப்புள், ஓல்டு ஆசர், த ஃபார்மர் மேயர், த ஃபார்மர் போஸ்ட் ஆஃபீஸர், செவரல் எல்லாருமே இருந்தாங்க. ஸோ 1 by 1 எழுதிக்கங்க. 7th 2 மார்க் பாருங்கள். ஒய் டிட் மிஸ்டர் ஆமல் இது ஆல்ரெடி பார்த்தா இதை ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிங்க. இந்த லெசன் இருக்க 2 மார்க் நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம். நம்ம ஃபுல்லாக 2 மார்க் வந்து கான்செப்டை நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கிட்டீங்களா போதும், டெஃபினட்டாக நம்ம வந்து 2 மார்க் சரியாக எழுதிக்கலாம். நீங்கள் சைட் ஹெட்டிங் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ ஒய் டிட் மிஸ்டர் ஆமல் மிஸ்டர் ஆமல் ஒய் வந்து த ரீசன் ஃபார் மிஸ்டர் ஆமல் பிளேம் ஹிம்செல்ஃப் பண்ணலாம். இல்லை வாட் கைண்ட் ஆஃப் த நியூஸ் வாஸ் யூஸ்வலி புட் அப் அந்த புல்லட்டின். ஸோ அது மாதிரி சைட் ஹெட்டிங் போட்டு எழுதுங்க. ஸோ ஓவராலாக இந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா 5 2 மார்க்ஸ் பார்த்துருக்கோம். இந்த 5 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் தான். 2 மார்க்குக்கு நீங்கள் இருக்கிற பாயிண்ட்ஸை மிஸ்டேக்ஸ் இல்லாத எழுதுனா டெஃபினட்டாக ஃபுல் மார்க் நிறைய சான்சஸ் இருக்குது. வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்கலாம். இந்த வீடியோ ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். 10th standard இங்கிலீஷ் யூனிட் 5 and 6 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் தான். ஸோ இதில் ஃபஸ்ட் நம்ம பார்த்தா டெக் ப்ளூமர்ஸில் 12 2 மார்க்ஸும் லாஸ்ட் லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பார்த்தா 10 2 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒய் டிட் மிஸ்டர் ஆமல் சே இட் வாஸ் த லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் லெசன். ஏன் வந்து மிஸ்டர் ஆமல் வந்து இது லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் லெசன் சொன்னார். த ஆர்டர் ஹஸ் கம் ஃப்ரம் பெர்லின் டு டீச் ஒன்லி ஜெர்மன் இன் த ஸ்கூல்ஸ் ஆஃப் அல்சேக் அண்ட் லோரன். அதாவது ஜெர்மன்லேருந்து, அதாவது என்னன்னா ஃப்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் வாரில் ஜெர்மன் தட் மீன்ஸ் ப்ரூசியன் சோல்ஜரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் வந்து தோற்கடிக்கப்பட்டதுனால நெக்ஸ்ட் டேலேருந்து ஜெர்மன் தான் சொல்லி கொடுன்னு சொல்லி ஆர்டர். த நியூ மாஸ்டர் உட் கம் த நெக்ஸ்ட் டே. நியூ மாஸ்டர் வந்து அடுத்த நாள் வருவார். மிஸ்டர் ஆமல் சே இட் வாஸ், அதனால் இது லாஸ்ட் லெசன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னார். 9th கொஸ்டின், what were the various things that tempted France to spend this day outdoors? Warm and bright outdoors, chirping up birds, drilling up Prussian soldiers and sawmills எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு இதாகவே இருந்தது. இது 9th கொஸ்டின். 10th ஒன்று பாருங்கள். why does Mr. Amel say that we must guard our language? ஏன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மதர் டங்கை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ண. when people are enslaved, that means அடிமையாக இருந்தால் as long as they hold their language, கண்டிப்பாக அவங்களுக்கு எந்த சூழ்நிலையும் நம்ம மதர் டங்க் விடுவோம். it is as if they had the key to their prison. அதாவது எந்த சூழ்நிலையுமே அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு வந்து பாதுகாப்பு வந்து மதர் டங்க் தான். 10th கொஸ்டின், வாட் டிட் மிஸ்டர் ஆமல் சே அபவுட் த ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ். ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் மிஸ்டர் ஆமல் சே த ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் லாங்குவேஜ் இந்த வேர்ல்டு. இந்த உலகத்திலே ரொம்ப பெஸ்ட் லாங்குவேஜ் தான். இட் வாஸ் த கிளியரஸ்ட் லாங்குவேஜ், இருக்கிறதுலே ரொம்ப கிளியரான லாங்குவேஜ். ஃப்ரெஞ்ச் வாஸ் த மோஸ்ட் லாஜிக்கல் லாங்குவேஜ், பியூட்டிஃபுல் லாங்குவேஜ் எல்லாமே சொல்லுவார். ஸோ ஃப்ரெஞ்சு தான் இருக்கிற பெஸ்ட், ஏன்னா எல்லாருக்கும் அவங்க தாய்மொழி முக்கியம் இல்லையா அந்த கான்செப்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒய் டிட் ஃப்ரான்ஸ் ட்ரை டு கோ டு ஸ்கூல் தட். எதுக்கு அந்த ஃப்ரான்ஸ் வந்து ஏன் அந்த லிட்டில் ஃப்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ஸ்கூல் போகிற பயப்பட்டானா, லிட்டில் ஃப்ரான்ஸ் டீச்சர் மிஸ்டர் ஆமல் டோல்ட் ஹிம் தட் ஹி வாஸ் கோயிங் டு ஆஸ்கிங் த கொஸ்டின் பார்ட்டிஸ். அதாவது அவர் பார்ட்டிசிபிளை பற்றி கொஸ்டின் கேட்கணும்னு சொல்லியிருந்தார். ஸோ அதனால் அதை நினச்சி கவலைப்பட்டு அந்த பையன் போக மாட்டேன்னு சொன்னால் ஃப்ரான்ஸ் டிட் நாட் நோ இட், அதை பற்றி தெரியாது. ஸோ ஓவராலாக இதில் கொடுத்துருக்க கேட்டகரியில் இருக்க 2 மார்க்கு நீங்கள் படிங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே 2 மார்க் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட கான்சன்ட்ரேஷன் எல்லாம் செகண்ட் மிட் டேர்முக்காக தான். செகண்ட் மிட் டேர்முக்கு இந்த 2 மார்க் மட்டும் படிங்க. டெஃபினட்டாக இதில் வந்து வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. வேறு ஏதாவது கொஸ்டின் படிச்சுன்னா அதை ரிவைஸ் பண்ணிங்க. ஆனால் இந்த 2 மார்க்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. அது மட்டும் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 5 கம்பேர் பண்ணி இவரை பற்றி ஒரு யூனிட் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் போட்டிருக்கோம். ஸோ அதுவும் நீங்கள் ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திக்கங்க. ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி வி வில் எக்ஸ்பிளைன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. தேங்க்யூ ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதன் மூலிமா நீங்கள் இந்த கொஸ்டின்ஸை மார்க் பண்ணி படிங்க. ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம், நீங்கள் ஷேர் பண்ணுற மூலிமா அவங்களும் லேர்ன் பண்ணாங்கன்னா அதுக்கான கிரெடிட் உங்களுக்கு தான். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு நம்மளோட டார்கெட் எல்லாம் செகண்ட் மிட்டம் முடிஞ்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஏலின்னு சொல்லும்போது ஃபுல் போர்ஷன். ஸோ நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மட்டும் இல்லை எல்லா சப்ஜெக்ட்டுமே கொஸ்டின் பேப்பர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்ஸ். ஒரு எக்ஸாம்பிளே சொல்லணும்னா கோட்டேல் எக்ஸாமுக்கு வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணிடுறோம். ஸோ அதிலேருந்து தான் நிறைய கொஸ்டின் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய கொஸ்டின்
பேப்பர் ஒரு எக்ஸாம்பிளே சொல்லணும்னா கோட்டேலிக்கு வந்து எல்லா சப்ஜெக்ட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே பயன்படுத்திக்கங்க. ஸோ நம்ம போடுற வீடியோ யாராவது ஒருத்தருக்காக யூஸ்ஃபுல்லாக கான்செப்ட் நாள் வரைக்கும் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. Till now, thank you all.